நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச செய்திகளில் ஒரு 4-5-6 நாட்கள் நான் உங்களை தொடர்பு கொள்ளவில்லை. இன்றைக்கு நான் தொடர்பிலே இருக்கின்றேன். இன்றைக்கு நாம் என்ன பேச போகிறோம் அப்படி என்று பார்த்தால், ஈரானுடைய கொதிநிலை என்ன ஆனது? அமெரிக்கா உடனடியாக தாக்குதல் நடத்தி உடனடியாக அழிவுக்கு கொண்டு வரப்போகிறோம். அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு பகுதிகளெல்லாம் இருந்து அமெரிக்கா தனது சேனைகளை, ரதேகத துரஜாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய சேனைகளை எல்லாம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அமெரிக்கா பின்தங்கிட்டு, அமெரிக்கா கைவிட்டு விட்டதா அல்லது அமெரிக்கா நடிக்கின்றதா என்ற செய்திகளை சர்வதேச செய்தி ஊடகங்களான ராய்ட்டர்ஸ், லண்டனுடைய டெலிகிராம், பிபிசி, ரஷ்யாவினுடைய டாஸ், அதே மாதிரி என்பிசி நியூஸ், தி கார்டியன், எல்லா செய்தியும் ஒரு கலெக்டிவாக நான் உங்களுக்கு தரப்போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் ராய்ட்டர்ஸ், டெலிகிராம், லண்டன் பிபிசி, ரஷ்யாவினுடைய என்பிசி நியூஸ், தி கார்டியன், இது எல்லாவற்றையும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக அட்லஸ் ஆஃப் வார் மேகசின்ஸ், இதில் இருந்தும் நான் உனக்கு தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி, குளோபல் ஃபயர் பவர், இந்த ஆர்கனைசேஷன் குளோபல் ஃபயர் பவர். இப்போ என்னன்னா, நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலித்து வருவது போல தெரிந்தது. ரொம்ப உற்சாகமாக அமெரிக்கா ஈரான் தொடர்பாக ஒரு எச்சரிக்கை வெளியிட்ட போது உண்மையிலேயே இந்த அச்சம் அதிகரித்தது. மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அமெரிக்க விமானத்தளமான, அதாவது உங்களுக்கு சொன்னால் புரிகிற வகையில் அல் உதைத், கத்தாரில் இருக்கும் இந்த தளத்திலிருந்து தனது சில படைகளை அவர்கள் திரும்ப பெற்றார்கள். அப்படின்னா வேற ஏதோ நடக்க போகுது. இதற்கிடையிலே ஈரானுடைய போராட்டக்காரர்களை தூக்கிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இருப்பினும் கூட கடந்த 2 தினங்களுக்கு முன்பு, 3 தினங்களுக்கு முன்பு சில மரண தண்டனைகளை ஒத்திவைக்கப்பட்டதாக வந்த செய்திகள் தற்போது பொய்ப்பித்திருக்கிறது. அதாவது என்னன்னா, அமெரிக்க அதிபருடைய அந்த அச்சுறுத்தலை மீறி 12,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்களாம். இன்னும் 40,000 பேர், ஒட்டுமொத்தத்தில் சிறை கைதிகளில் 12,000 உளவாளிகள் உடனடியாக அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உளவாளிகள் சமூகத்திற்கே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல், சிஐஏ மற்றும் மொசாத், சிஐஏ அமெரிக்காவினுடைய சிஐஏ, மொசாத், இது மாதிரி அமைப்புகள், சின்பெட், எல்லாரும் அதிர்ந்து போய்விட்டார்கள். என யூரோப்பிய யூனியனுடைய உளவாளிகளும் அங்கு இருக்கிறார்கள். இந்த உளவாளிகளில் 40,000 பேரில் 12,000 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். அது போக மீதி உள்ளவர்கள் சிறையிலே மறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், கொடூரமான விசாரணையின் கீழ். இப்போ இஸ்ரேல், அமெரிக்காவினுடைய உளவாளிகள் இனி வரப்போவதில் சாத்தியம் இல்லை. உயிர் போன பிறகு அவர்கள் பணம் சம்பாதித்து எதற்கு? அதனால் மிக கடுமையான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்போ நாம் பார்க்க போகிறோம், ஈரானுடைய இந்த நடவடிக்கையை கண்டு உலகம் அஞ்சி இருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அஞ்சி போயிருக்கிறது. ஈரானில் தற்போது நடந்த கொலைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கொலைகள் என்றால் மரண தண்டனை நிறைவேற்றும் திட்டங்கள் இல்லை என்று கூறியதாகவும் கூட சர்வதேச காணொளிகள் செய்தது. ஆனால் கடந்த வார வியாழக்கிழமை மாலைக்குள் இருந்து மத்திய கிழக்கில் பதட்டம் குறைந்தது தெளிவாக தெரிந்தது. கடந்த வார புதன்கிழமை நடந்த எச்சரிக்கை, அதனுடைய தொடர்ச்சி, அல் உதைத் விமானத்தளத்தில் அமெரிக்கா ஆரம்பித்த அந்த இது இன்று காலை செவ்வாய்க்கிழமை வரை அமெரிக்கா முழுமையாக குறைத்து மீண்டும் இன்று காலை தளத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இன்று காலை வந்திருக்கிறது. இன்று புதன்கிழமை அமெரிக்க இராணுவ விமானத்தளங்கள் மெதுவாக மீண்டும் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னிருந்த இன்று காலை வரை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் ஒரு நம்பகமான
ஆதாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றது. அதே நேரத்தில் சில 2-3 தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட தி டெலிகிராஃப் ஆங்கில நாளிதழ் செய்தி அனைவரும் அதிர்ச்சியிலே ஆழ்த்தியது. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லண்டனுடைய அமெரிக்கா இராணுவம் தாக்குதலுக்கு தயாராக இல்லை அப்படின்னு யார் வெளியிட்டிருக்கா? தி டெலிகிராஃப் நாளிதழ். அமெரிக்க இராணுவம் இராணுவ நடவடிக்கை ஈரான் மீது எடுக்குவதற்கு சாத்தியமில்லை, அது தாக்காது, தயாராக இல்லை அப்படின்ட்டு தி டெலிகிராஃப் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால், குறைந்த அளவிலான வாய்ப்புகள் மற்றும் திறன்கள் காரணமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இல்லை என்று அமெரிக்கா அதிகாரிகளுக்கு ரகசிய எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்று 2-3 தினங்களுக்கு முன்பு தி டெலிகிராஃப் மேற்கோள் காட்டிய செய்தி கன்ஃபார்ம்ட் ஆயிட்டு. இன்று வரைக்கும் அதுதான் செய்தி, கன்ஃபார்ம். அந்த செய்தியின்படி ஈரானின் ஆட்சிக்கு எதிராக ஒரு தீர்க்கமான தாக்குதலுக்கு உத்தரவாதம் அளிக்க முடிந்தால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்குமாறு ட்ரம்ப் தனது தேசிய பாதுகாப்பு குழுக்கு, டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு பீட் ஹெர்ட்ஸ் போன்றவர்கள் அறிவுறுத்தினார். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த மாதிரிலாம் உத்தரவுகள்லாம் வழங்க முடியாதுங்க, நம்ம ஜெயிக்கிறது சாத்தியம்தான் இல்லை அப்படின்னு செய்திகளை தெரிவித்ததாக என்பிசி யூஎஸ் நியூஸ் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறாங்க. சும்மா தாக்குதல் நடத்துறதெல்லாம் வேலைக்கால, உண்மையிலேயே துவம்சம் செய்ய முடியுமா? ஈரானுடைய இராணுவ பலம் என்ன, கட்டமைப்புகள் என்ன, இதெல்லாம் கொடுத்து எனக்கு அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கிற கஷ்டங்க, தீர்க்கமான முடிவெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு என்பிசி நியூஸ் தெரிவிக்கிறாங்க. இராணுவ நடவடிக்கை எடுத்தால் அவங்க ரெக்கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அது ஒரு பெரிய மோதலை உருவாக்கிருங்க, அது மட்டும் இல்லாமல் ஈரானிடமிருந்து மிக கடுமையான பதிலடி நடக்கும், எந்த உச்சத்துக்கும் போவாங்க, கடுமையான பதிலடிக்கு வழிவகுக்கும், தாக்குதல் நடத்தப்படுமா இல்லை குழப்பத்தில் இருந்தபோது தான் ஜனவரி இந்த மாதம் தான் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு வெளியான டைம் மேகசின் செய்தியில் இது போன்ற அறிகுறிகள் எல்லாமே ஒரு 2-3-4 நாட்களுக்கு முன்பு வந்த செய்தியின் தொடர்பு இந்த செய்தியை சொல்கிறது. டைம் மேகசின் சொல்லுகிறது, நிச்சயமாக தாக்குதல் வாய்ப்பில்லை, அப்படி வாக்குதல் இருந்தால் அவர்கள் காலி. ஆனால் அப்போ ஏன் ட்ரம்ப் சொன்னார் அப்படின்னா, அது ஒரு அலங்கார வார்த்தைகள், ஒரு அலங்கார வார்த்தைகளை தள்ளி வைத்து விட்டு பார்த்தால் நாங்கள் தாக்கிடுவோம் கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதிகளை எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையாலும் நிறைவேற்ற முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என தி டைம் மேகசின்ஸ் தன் கருத்தை தெரிவிக்கிறது. இதுக்கடல அமெரிக்கா ஒரு அடையாளப்பூர்வமாக தாக்குதலை தொடுத்தாலும் அது மிக 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 பலவீனமானதாகத்தான் இருக்கும் என்றும் அதற்கு எந்த முக்கியத்துவம் இருக்காது என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏன்னால் அமெரிக்காவுக்கு தெரியும், ஈரானை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. தற்போதைக்கு இந்த நெருக்கடி தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றாலும் ஈரானுடைய நிலவியல் அமைப்பு, அந்த ஜியோகிராபிக்கல் கண்டிஷன், மலைகளும் காடுகளும் சார்ந்த இடங்கள் இராணுவ நடவடிக்கைக்கு ஒரு பெரிய தடுப்பு என பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகிறார்கள். இது தவிர ஈரான் கடந்த சில மாதங்களாகவே தனது பாதுகாப்பு அமைப்பில் பல தீவிர மாற்றங்களை செய்தது. காரணம், 12 நாட்களுடைய அந்த போரில் இஸ்ரேலுக்கு எதிராக கடந்த ஜூலை 24 நடந்த போரில் ஈரான் பெற்ற அனுபவம் மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தி இருக்கிறது. தற்போதைய உதவிகள் மலைபோல் குவிகிறது, ரஷ்யாவிடமிருந்தல்ல, சீனாவிடமிருந்து. சீனாவுடைய அடியாதார சங்கநாதமாக இருக்கும் அந்த அவர்களுடைய பொருளாதார வலிமை இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டார்கள். வெனிசுலாவை நாசம் செய்து விட்டார்கள். இருப்பது ஒன்றுதான். ஆகவே சீனா மிகப்பெரிய கேம்பெயின், இராணுவ தளவாடங்கள். ஏனால் இது சீனாவின் மீதான தாக்குதல் என்று சீனா பார்க்கிறது. இது ஈரானின் மீது தாக்குதல் அல்ல. ஈரானை முனை முறியைத்து விட்டால் சீனா காலி. வெனிசுவேலாவிலே காலி செய்தோம். 10 லட்சம் பேரல்ல 9 லட்சம் பேரல் வாங்கி கொண்டது வெனிசுவேலா. இப்போது ஈரானுக்கு சீனாவுக்கு மட்டும்தான் செல்கிறது. ஆகவே சீனாவை அழிக்க வேண்டும் என்றால் ஈரானை காலி செய்ய வேண்டும். ஈரானுக்கு மிகப்பெரிய விமானங்களிலான தளவாடங்கள் தொடர்ந்து அனுப்பப்படுகிறது. இதுக்கிடையில் ஈரானுடைய இராணுவ தலைமை தளபதி, அவர் பேரு மேஜர் ஜெனரல் அமீர் ஹாத்தமி, கடந்த கால மோதலுக்கு பிறகு ஈரான் எந்த அளவுக்கு தன்னை பலப்படுத்தி கொண்டுள்ளது என்பதை அவர் ரொம்ப தெரிவிச்சிட்டாரு. 2022 நான் சொன்ன மாதிரி இந்த 12 நாள் போரில் தான் ஈரானுடைய ஆயுதப்படைகள்லாம் தயாராக உள்ளன.
அந்த போர் ஈரானிய இராணுவத்திற்கு ஒரு சிறந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவமாக அமைந்தது. அவர் என்ன சொல்றாரு, அது எங்களுடைய வலிமை அதிகரித்தது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான பயிற்சி அளவையும் மேம்படுத்தியதுங்க, பல்வேறு பிரிவுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை உறுதிப்படுத்தது என்று ஈரானுடைய இராணுவ தலைவி அமீர் ஹத்தமி கூறியதாக ரஷ்யாவினுடைய அரசு செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்தது. சாத்தியமான ஒவ்வொரு தாக்குதலையும் தடுத்து நிறுத்தவும், ஈரானுடைய பாதுகாப்பு மற்றும் சாவரினிட்டி இறையாண்மை பாதுகாக்கவும் ஈரான் தனது ஆயுத படைகளின் திறன்களை வலுப்படுத்தி உள்ளது என்றும் ரஷ்யா டாஸ் தெரிவிக்கிறது. இதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கிடையே ஈரானுடைய அந்த ஜியோகிராபிக்கல் நிலவியல் அமைப்பு எப்போதும் அதற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மைங்க. கடந்த காலங்களில் இந்த அமைப்பினால் ஈரானுடைய புத்தி பயனடைந்தது. இருப்பினும் கூட நவீன கால போர்க்களங்களில் தரைவழி தாக்குதலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய B-2 பாம்பர்ஸ், B-2 ரக குண்டுவீச்சு விமானங்கள் வான்வெளி தாக்குதலுக்கு நடத்தக்கூடிய பல ஆபத்தான ஏவுகணைகளும் உள்ளன. ஆனால் ஒரு தரைவழி தாக்குதலை திட்டமிடும் நிலவியல் அமைப்பை நாம் நிச்சயமாக புறக்கணிக்க முடியாது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அதாவது ஈரானுக்குள் அவர்கள் நுழைவது சாத்தியமே இல்லை, கற்பனையிலும் தவறில்லை. இப்பொழுது சர்வதேச மீடியாக்களின் செய்தியில வெனிசுலாவினுடைய நிலைமை வேறு. வெனிசுலாவினுடைய தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடித்த பிறகு ஈரானுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து ட்ரம்ப் ரொம்ப உற்சாகமாக பேசினார். அவருடைய ஆங்கில நாளிதழான தி கார்டியன்ல அவர் தெரிவித்தது. இப்படியெல்லாம் அவர் பேசுறார். ஆனால் அமெரிக்கா உண்மையிலே இராணுவ ரீதியாக எந்த தயாரிப்புகளும் செய்யவில்லை. சொல்ல போனால் ஈரானை சுற்றியுள்ள பகுதியில் இருந்த அமெரிக்க படைகள் தான் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது அவர்களுடைய அச்சத்தையும் எச்சரிக்கையும் காட்டுகிறது. 2025 அக்டோபருக்கு பிறகு மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் எதுவும் நிறுத்தப்படவில்லை. இதன் பொருள் ஈரானுடைய அரசு இலக்குகளையோ அல்லது ஈரானுடைய தலைவர் ஆயத்துல்லா அலி காமினி மீதோ அமெரிக்காவால் தனித்தாக்குதல் நடத்த முடியாது என்பது என லண்டன் BBC தெரிவித்தது, டெலிகிராப் செய்தித்தது, டைம் மேகசின் தெரிவிக்கிறது, கார்டியன் தெரிவிக்கின்றது, ராய்டர்ஸ் தெரிவிக்கின்றது, டாஸ் தெரிவிக்கின்றது. இதை செய்ய அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளின் விமானப்படை தளங்களை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்வதற்கு எதிராக ஈரான் ஏற்கனவே அந்த நாடுகளை எச்சரித்தது. அதனால தான் சவுதி என்ன சொல்லிட்டான், என் நாட்டுக்கு மேலே போகக்கூடாது எல்லாரும் சொல்லிட்டான். ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு நாடு அமெரிக்காவுக்கு எதிராக. ஈரானை காலி செய்தால் மத்திய கிழக்கு முழுவதையும் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுடைய கைப்பாவை ஆகும். இதெல்லாம் நல்லா தெரியும். சவுதிக்கும் துருக்கிக்கு தெரியும், ஜோர்டானுக்கு தெரியும், கத்தருக்கு தெரியும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு தெரியும், எல்லா நாடுகளுக்கும் தெரியும், எஜிப்டுக்கு தெரியும். அதனால ஈரான் தான் அவர்களுடைய பாதுகாப்பு. ஈரான் மட்டும் இல்லை, பாரசீகர்கள் இல்லை என்றால் அரபுகள் காலி. அமெரிக்காவிடம் இருக்கு. அது நன்கு உணர்ந்ததால் தான் எங்களுடைய வான்வழியை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவனுக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? அவர்கள் கப்பலில் இருந்து ஆப்ரஹாம் லிங்கன் அதே மாதிரி கப்பலில் இருந்து, அதே மாதிரி தான் வில்சன்ஸ் கப்பலிலிருந்து இதுதான் வீச முடியும். மற்றபடி அவர்களுக்காக வீசுவதற்கு வாய்ப்பில்லை. இதனை அமெரிக்கா 2025 ஜூன் மாதம் பயன்படுத்தியது. மற்றொரு வழி உள்ளது. அது என்ன வழி? அதுவும் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை முழுமையாக தாக்குவதற்குத்தான் அவர்கள் 2025 ஜூன் மாதம் பயன்படுத்தியது. ஃபர்தோஸ், இஸ்பஹான் மற்றும் நட்டான்ஸ் போன்ற பகுதிகளில் தாக்கியதை நான் இப்போது உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயம் அமெரிக்கா அக்டோபர் மாதத்தில் தனது விமானம் தாங்கி கப்பல்களை திரும்ப பெற்றது. அங்கிருந்து வெளியேற்றிட்டாங்க. ஹவுதிகளுடைய தாக்குதலுக்கு பயந்து ஈரானுக்கு சற்று நிம்மதி அளித்தாலும் கூட இப்போது அமெரிக்க விமானம் தனது விமானம் தாங்கி கப்பல்களை மத்திய கிழக்கை நோக்கி அனுப்புறது இது தாக்குதலுக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் என்று சொல்ல முடியாது. இது ஒரு நடிப்பு. ஈரானுடைய அண்டை நாடுகளும் இராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்றாலும் ஈரானுடைய நிலவியல், இது ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றாரு, ஈரானுடைய நிலவியல், அதன் அமைப்பு, அதன் பலம். ஆனால் அட்லஸ் ஆஃப் வார் இதழின்படி, இது ஈரானுடைய நாட்டை சுற்றி இந்த வார் மேகசின் சொல்றேன்னா, இயற்கையாக அமைந்துள்ள வலுவான அரண்கள் எதிரிகளுக்கு பெரும் தடை. ஈரான் இயற்கையிலே ஒரு பாதுகாப்பான அமைப்புகளால் சூழப்பட்டிருக்கிறது. வடக்கே காஸ்பியன் கடல், தெற்கே பெர்ஷியன் பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா, கிழக்கு மேற்கே பாலைவனங்கள்.
இப்போ நீங்கள் பார்த்தா ஈரானுடைய மேற்கு பகுதியில் சாக்ரோஸ் மலைத்தொடர், நார்த்தன் ரீஜனில் எல்ஃபர்ஸ் மலைத்தொடர் அமைந்துள்ளன. இந்த ஒரு எதிரி இராணுவத்திற்கும் இது பெரும் சவால் தான். ஹிஸ்டோரிக்கலி இந்த மலைத்தொடர்கள் படையெடுக்கும் இராணுவங்கள் பலமுறை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இன்னைக்கு ஈரானுடைய இராணுவ பலம் வேறு. ஒரு உதாரணத்துக்கு 1980களில் ஈராக் போர் நடந்தது. 1980 சதாம் ஹுசேன் படைகள் ஈரான் மீது படையெடுத்த போது சாக்ருஸ் மலைத்தொடரின் கடினமான நிலப்பரப்பு காரணமாக ஈராக் இராணுவத்தால் ஈரானுக்குள் அதிக தூரம் பெனிட்ரேட் ஆக முடியல. முதல்ல அஹ்வாஸ், இது ஒரு முக்கியமாக ஒரு எண்ணெய் கிணறு, இந்த பகுதியை கைப்பற்றி பின்னர் மலைகளை கடந்துதான் அஹ்வாஸ் எண்ணெய் கிணற்றை கைப்பற்றி மலைகளை குடைந்து கடந்துதான் உள்ளே நுழையணும். இதுதான் சதாம் ஹுசேனுடைய திட்டம். ஆனால் தோல்த்து போச்சு. சதாம் ஹுசேனுடைய திட்டம் மலைகளை கடந்து இதெல்லாம் செல்வது சாத்தியமே இல்லை அப்படின்னு. அது அப்போ 80s, நீங்கள் 45 வருஷம் ஆச்சு. அந்த அளவிற்கு ஒரு வலிமையான அரணாக இருந்தது. அந்த போர் 8 ஆண்டுகள் வரை நீடித்தது. இறுதியில் யாருக்கும் வெற்றி கிடைக்கல. அமெரிக்காவுடைய தோல்வி. 2 பக்கம் ஆயுதம் கொடுத்தாங்க. யாராவது கிழக்கிலிருந்து ஈரானை தாக்க விரும்பினார். இன்னொன்று விஷயம் இருக்கு, எல்லா ரீஜன்லையும் இருக்குங்க. ஈஸ்ட்ல இருந்து தாக்க போனா அவர்களுக்கு இன்னும் பெரிய அரண் என்ன தெரியுமாங்க? தஸ்ட் இ கவீர் போன்ற ஒரு பெரிய வைடட் டெசர்ட்ஸ், பாலைவனங்களை அவர்கள் கடக்க வேண்டும். இதெல்லாம் சாத்தியமில்லை. இது ஒரு பெரிய இராணுவ நடக்கையில் பெரும் சிக்கலை உருவாக்கும். அதெல்லாமே 3வது பரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஹொர்முஸ் நீரிணை, ரொம்ப குறுகியது தான் அந்த நீரிணை. ஆனா இது ஈரானுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சப்ளை செயின்ல பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல 20% இந்த ஹொர்முஸ் தான். இது ஈரானுடைய கையில தான் இருக்கு. 20% கப்பல்கள் இந்த குறுகிய நீரிணை வழியாகத்தான் செல்கிறது. இது ஈரானுக்கு ஒரு பெரிய ஆயுதம். இந்த ஹொர்முஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டில் வைப்பதன் மூலம் ஈரான் உலகின் எண்ணெய் விநியோகத்தை முடக்க முடியும். இந்த அச்சமும் ஈரானை தாக்கும் பல எதிரிகள் பலமுறை தயங்குகிறார்கள். அதனால இந்த மாதிரி பல விஷயத்தை தாண்டி குளோபல் ஃபயர் பவர் இது ஒரு பெரிய மேகசின்ஸ், ஒரு தரவு. அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உலகின் 20 இராணுவ வலிமை கொண்ட நாடுகளில் ஈரானும் ஒன்று. 145 நாடுகளில் ஈரான் 16வது இடத்தில் இருக்கிறது. ஈரானிடத்தில் 6,10,000 வீரர்களும் 3.5 லட்சம் ரிசர்வ் படை வீரர்களும், ஆக 9,60,000 வீரர்கள் உள்ளார்கள். இதனை தவிர IRGC, ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் காப்ஸ், வழக்கத்திற்கு மாறான அதில் எலைட் போர்க்கலைகளில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு தனி செக்டோரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே இருக்கிறது. ஈரானிடம் 550 போர் விமானங்கள் உள்ளன. இப்பொழுது Su-35 எல்லாம் வந்திருக்கிறது, அசம்பிள் பண்ணது, அதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். CJ-10 வந்திருக்கிறது. ட்ரோன் தொழில்நுட்பத்தில் உலகத்தில் நம்பர் 1 அவர்கள்தான். அதே போன்று ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் அவர்கள்தான். ஆனால் கடற்படை பொறுத்தவரை மீடியமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது, போர்க்கப்பல்கள் இருக்கிறது. இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது. ஈரானுடைய வாட்ச் டாக் இந்த அறிக்கையின்படி மத்திய கிழக்கில் ஈரானின் ஏவுகணை கையிருப்பு ரொம்ப அதிகம்தாங்க. 2022ஆம் ஆண்டில் அமெரிக்க மத்திய கட்டளகத்தினுடைய செய்திப்படி ஜெனரல் கென்னத் மெக்கன்சி அமெரிக்காவிலிருந்து, பெண்டகனிலிருந்து ஒரு செய்தி சொல்றார். 22ல் 3000த்துக்கும் மேற்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன. இதில் குரூஸ் ஏவுகணைகள் எண்ணிக்கை சேர்க்கப்படவில்லை என்கிறார். அப்பப்பா, இதை அடிச்சா எல்லாமே காலியாயிரும். அதே மாதிரி ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் அவங்க என்ன சொல்றாங்க, 2024 ஈரான் ஒரு கிட்டத்தட்ட $9 பில்லியன், 7-8-9 பில்லியன் $, 7.9 பில்லியன் ஃபண்டிங் அலாட்டட். இது நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி GDP-ல 2% அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு ஈரானுடைய ஒட்டுமொத்தம் 10 பில்லியனுக்கு மேலே அவர்கள் டாலராக செலவு பண்ணியிருக்கிறார்கள். ஈரானுடைய இராணுவம் உலகத்தில் 34வது இடத்தில் இருக்கிறது. 2025க்கான ஆண்டிற்கான புள்ளி விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் பட்ஜெட்டில் 200% அதிகரித்து அது 17 பில்லியன் டாலராக திட்டமிட்டிருந்தது. அப்போ எவ்வளோ பெரிய அளவுக்கு அவங்க பணம் செலவு பண்ணுங்க. 2 லட்சம் கோடி இராணுவ சக்தி ஆகும். அதன் பாதுகாப்பு செலவும் ரொம்ப அதிகம். அமெரிக்காவிற்கு ஈரானுக்கும் இடையே இராணுவ வலிமையில் குறிப்பிடத்தக்க இடைவெளி இருக்கிறது.
அமெரிக்கா உலகினை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக திகழ்கிறது. இப்போ குளோபல் ஃபயர் என்னன்னா, அது உலக முதல்ல இருக்கு. அமெரிக்காவிடத்தில் 13.28 லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள். இதில் 7,99,000 ரிசர்வ் ஆர்மியும் இருக்கிறார்கள். மொத்த வீரர்கள் எண்ணிக்கை தோராயமாக 21 லட்சம். அவங்க எல்லாம் உள்ள வந்து ஈரானுக்குள்ளெல்லாம் வர முடியாது. 2025 வருஷம் இந்த ஃபயர் குறியீட்டில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடம். ஸ்டாக்ஹோம் சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனத்திலும் கூட அமெரிக்கா 2024 ஆண்டும் அவங்க $1000 பில்லியன் அது மதிப்பிடப்படுகிறது. கிட்டத்தட்ட $1000 பில்லியன், $997 பில்லியன் அமெரிக்கா. இதெல்லாம் நம்ம அந்த குளோபல் நியூஸோட உங்களுக்கு தரேன். இது அமெரிக்க ஜிடிபியில் மிலிட்ரிக்கு 3.4% அப்படின்னா உங்களுக்கு நான் புரியுறேங்க. இந்த 3.4%னா அமெரிக்காவினுடைய மொத்த உற்பத்தி $32 ட்ரில்லியன். 32 ட்ரில்லியன். 1 ட்ரில்லியன் என்பது 100 லட்சம் கோடி. 32 ட்ரில்லியன் என்பது எங்கேயோ போயிடும். கணக்கு பாருங்க. 1 ட்ரில்லியன் 100 லட்சம், 1 ட்ரில்லியன் 100 லட்சம் கோடி, 10 ட்ரில்லியன் எங்க போயிடும்? 1000 லட்சம் கோடி, 3000 லட்சம் கோடிக்கு மேல. அதுல 3 அப்ப நீங்க அமெரிக்கா எவ்வளவு ஒதுக்கி இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. இது 37%. ஈரான் மற்றும் அமெரிக்காவின் இராணுவ பலத்தின் வித்தியாசம் இருந்தாலும் ஈரானை தாக்குவது அவ்வளவு எளிதல்ல. இதுதான் உலகத்துல இப்போ கடைசியா நேற்று காலை செவ்வாய் நள்ளிரவு எனக்கு கிடைத்த செய்தி. ஈரானை தாக்காததற்கு ஒரு காரணம் ஈரானுடைய எதிரிகளை ஈரானை கண்டு பயப்படுகிறார்கள் என்பது அல்ல. ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு போரும் மிகவும் கடுமையான போராகவும் இருக்கும் என்பதை அமெரிக்காவுடைய தலைமை இராணுவத்துறை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிட்டாங்க. கடற்படை முதுகலைப்பள்ளியின் தேசிய பாதுகாப்பு வீரர்களும் இதை ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க. அமெரிக்காவை எதிர்த்து போராட ஈரானிடம் உள்ள சிறந்த ஆயுதங்கள் 2 தான். பெரிய ஆயுதங்கள்ல குரூஸ் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், ட்ரோன்கள். ஈரானுடைய போர் நீண்ட காலமாக செயல்படவில்லை. அதன் கடற்படை சக்தி அமெரிக்காவிட சற்று குறைவுதான் என்று சொன்னாலும் ஒரு தாக்குதல் நடத்தப்படும் போது ஈரான் பதிலடி கொடுத்தால் அது ஏவுகணைகளை மொத்தமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது. மறுபுறம் அமெரிக்கா கணிசமான இராணுவ சக்தியை கொண்டுள்ளது. இஸ்ரேலின் ஆதரவையும் கொண்டுள்ளது. இஸ்ரேல் மத்திய கிழக்கு பகுதியை பற்றி நன்கு அறிந்திருக்கிறது. அமெரிக்காவிற்கு எல்லா வகையிலும் அவர்களால் உதவ முடியும். நான் சொன்ன மாதிரி 12,000 மொசாத் உளவாளிகள் காலி செய்து விட்டார்கள். 40,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 90% ஈரானில் உள்ள உளவாளிகள் தான். 10% பேர் அயலகவாசிகள். அமெரிக்கா அழுத்தம் முழுமையாக தோல்வி. ஈரானின் ஏராளமான ஆயுதங்கள் கார்கோ விமானங்கள் மூலம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு முழுவதும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதில் மிக 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 கவனம் செலுத்துகிறார்கள். இந்த கவலையில் உச்சபட்சமாக இருப்பது சீனா. காரணம், வெனிசுலாவின் மாடலாக இது அமைந்துவிடக்கூடாது. கிரேட்டர் இஸ்ரேல் உருவாகிவிட்டு அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் எல்லா நாடுகளையும் ஆக்கிரமிப்பது. ஆகவே மத்திய கிழக்கு இருக்கிற சவுதி அரேபியா, ஜோர்டான், கத்தர், எந்த நாடும் அப்துல் ரஹ்மான் அல் தானி, அல் சிசி, அல் ஃபத்தா, முகமது பின் சல்மான், எரடோகன் எவரும் விரும்பல. ஏன்னா ஒருவேளை ஈரான் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டால் மத்திய கிழக்கு அடிமை நாடாக மாறிவிடும். அவங்க நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. இது அன்னைக்குள்ள செய்தி. நிறைய செய்தியை கொடுத்துட்டேன். நீண்ட நாளைக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். இதெல்லாம் நேற்று முன்தினம், நேற்று காலை, நேற்று நள்ளிரவு வந்த செய்திகள். ஈரான் தாக்குதலை கைவிடப்பட்டிருக்கிறது என்பது செயற்படுகிறது. இருந்தாலும் ஒரு செய்தி வந்தது, அவர்கள் மௌனம் காப்பது, நடிப்பது, மீண்டும் ஒரு எதிர்பாராத தாக்குதல். ஆனால் ஒரு செய்தி உறுதியாக இருக்கிறதுங்க, நீண்டகால போருக்கு வாய்ப்பில்லை. அப்படியே ஒரு குண்டை போட்டு போயிடலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பும் இல்லை என்பது தான் இப்போ ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது. இஸ்லாமிய IRGCனுடைய படைகளை அழிக்க முடியாது என உறுதியாகிவிட்டது. அமெரிக்கா, யூரோப்பினுடைய கலாச்சாரம். இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். யூரோப் நாடுகள் தான் ஈரானை அழிப்பதில் ரொம்ப அதிகமாக அவர்கள் யுக்தியை காட்டுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.